ஏதோ மேடை போட்டு பேசுறீங்க தௌஹீத் ஜமாத்துல, கேட்கறதுலாம் நல்லா தான் இருக்கு, சொல்றதெல்லாம் நியாயமா தான் இருக்குது, குர்ஆன் வசனம் தான் சொல்றீங்க, ஹதீஸ் தான் சொல்றீங்க, அல்லாஹ்வுடைய பேரை தான் சொல்றீங்க, நல்லா தான் எளிமையா முடிக்கணும்ங்கறீங்க, எல்லாமே சரிதான் பாய். நான் ஒரு வருஷம் வெயிட் பண்ணி பாக்குறேன், நடக்கலன்னா நான் வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்ணிடுவேன், நடக்கலன்னா அப்ப நான் வந்து என்ன செய்வேன், 4 கல்யாணத்துக்கு நான் ஆடம்பர கல்யாணத்துக்கு போனாதான் என் வீட்டுல இருக்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்கும். நீ சொல்ற பயானை கேட்டு நான் பாட்டு எந்த மண்டபத்துக்கு கல்யாணத்துக்கு போகாம இருந்தா என் பொண்ணை யார் வந்து கட்டுவா? சரிப்பா, ஒரு பேச்சுக்கு வந்த 2 வருஷம் வெயிட் பண்றோம். நம்ம என்ன செய்யறோம்? இப்ப இறைவனுடைய கட்டளைக்கு ஒரு கால நிர்ணயத்தை வைக்கின்றோம். இவ்வளவுதான் பொறுமையா இருக்கு. 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் ஒரு கணக்கு வச்சுப்பேன். அதுக்கு மேலாம் எனக்கு பொறுமையா இருக்க முடியாது. அல்லாஹ் வச்சு என்ன வச்சு என் வாழ்க்கையை நான் தான் தீர்மானிக்கும். இந்த நிலைமை இருந்தா இறைவனுடைய உதவி வருமா? ஒரு மண்ணும் வராது. நீ இறைவனை நம்ப வேண்டிய விதத்துல நம்பலையே, அந்த யக்கீன் இல்லையே, உறுதி இல்லையே. ஏங்க, நெருப்புல தூக்கி போடும் போது உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஜீவராசியாக இருந்தாலும் பதட்டம் கொள்ளும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்ராஹிம் நபியின் கொள்கை உறுதியும் நமது நிலையும் என்கின்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து நாம பல்வேறு உபதேசங்களை பயான்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம கேட்டிருக்கின்றோம். குறிப்பாக இன்றைய தினம் வந்து இப்ராஹிம் நபியுடைய கொள்கை உறுதியை பற்றி அதை நம்முடைய நிலைகளோடு கம்பேர் பண்ணி நாம சில விஷயங்களை பார்க்க இருக்கின்றோம் என்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன வரலாற்று சாதனையை செய்துவிட்டார்கள், ஏன் காலம் முழுவதும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து நாம பார்த்து கொண்டே வருகின்றோம் என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த அண்ட சராசரங்கள் அகில உலகங்கள் எல்லாவற்றையும் படைத்த ஒரே ஒரு இறைவனாகிய அந்த அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய உற்ற தோழனாக தன்னுடைய நண்பனாக ஏற்றுக்கொண்டதாக அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். மனிதன் என்பவன் இறைவனுடைய அடிமையாக இருக்கக்கூடிய நிலையில தான் படைத்த ஒரு அடிமையை தன்னுடைய நண்பனாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான் என்று சொன்னால், அவரிடத்தில் மிக நிச்சயமாக அதற்கு தக்க ஒரு நல்ல தகுதி உடையவராகத்தான் அவர் இருப்பார். அப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் ஆய்ந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் திருக்குர்ஆனிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து பல விஷயங்களை நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் இந்த மார்க்கத்தை குறித்து சொல்லக்கூடிய நேரத்தில் இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொல்றான். அப்ப இந்த மார்க்கமே இப்ராஹிமுடைய மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கம் என்று சொன்னாலே அதை கொண்டு போய் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் சேர்க்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தனி அந்தஸ்தை கண்ணியத்தை கொடுக்கக்கூடிய காட்சியை நாம பார்க்கின்றோம். இப்படி பெரும் அந்தஸ்தை பெற்ற அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையில நாம் என்ன இருக்கின்றது என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால், 2 முக்கியமான விஷயங்களை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஒன்று என்னவென்று சொன்னால், மனிதர்கள் பெரும்பாலும் மதங்களை பின்பற்றக்கூடிய விஷயத்தில் தான் எந்த குடும்பத்தில் பிறக்கின்றோமோ, எந்த கடவுள் நம்பிக்கை பின்பற்றக்கூடிய குடும்பத்தில் ஒருவன் பிறக்கின்றானோ, அந்த குடும்பத்தினுடைய தாய் தந்தையர்கள் என்ன கடவுளை பற்றி சொல்லிக் கொடுக்கின்றார்களோ அவனைத்தான் தன்னுடைய கடவுளாக ஏற்றுக்கொள்வார்கள். உதாரணத்துக்கு, ஒரு இந்துவுடைய வீட்டில் ஒரு குழந்தை பிறக்கும் என்று சொன்னால், அந்த குழந்தை பிறந்து கொஞ்சம் பேசக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தவுடனே அந்த குழந்தை கிட்ட சொல்லுவாங்க, முருகா சொல்லு முருகா சொல்லு என்று சொல்லும் போது அந்த குழந்தை என்ன செய்யும்னா மழலை மொழியில முருகா அப்படின்னு சொல்லும். ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறக்கும் என்று சொன்னால், ஏசப்பா சொல்லு ஏசப்பா சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லேலூயா சொல்லு என்று சொல்லுவார்கள். அந்த குழந்தை என்ன செய்யும்னா ஏசப்பா என்று சொல்லும், அல்லேலூயா என்று சொல்லும். ஒரு பாயுடைய வீட்டில் ஒரு குழந்தை பிறக்கும் என்று சொன்னால், அல்லாஹ் சொல்லு அல்லாஹ் சொல்லும்பாங்க, அந்த குழந்தை அல்லாஹ்னு சொல்லும். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா குடும்பங்களையும் இதான் நடந்துகிட்டு இருக்கு.
இதை இன்னும் கூடுதலாக விளங்குவதாக இருந்தால், ஒரு குழந்தை கேரளாவில் பிறந்தா மலையாளம் தான் பேசும், தமிழகத்தில் பிறந்தா தமிழ் தான் பேசும், அமெரிக்காவில் பிறந்தா இங்கிலீஷ் பேசும். எப்படி ஒரு மொழியை அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய சமூகத்தார் அல்லது குடும்பத்தை சார்ந்தவர்கள் பேசுகின்றார்களோ, அதை வைத்து எப்படி அந்த குழந்தை அந்த மொழியை பேசுகின்றதோ, இதே போன்றுதான் கடவுளையும் ஒவ்வொரு குழந்தையும் சொல்லிக் கொடுக்கப்பட்டதின் அடிப்படையில் ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. இப்படித்தான் பெரும்பாலான மக்கள் இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்களாக இருந்து வருகின்றார்கள். இதுல யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சிலை வணக்கம் செய்யக்கூடிய ஒரு குடும்பத்திலே பிறக்கின்றார். இப்ராஹிம் நபியுடைய தந்தை ஆசிர் அவர்கள் சிலை வணக்கத்தை செய்யக்கூடியவராகவும் பூஜை செய்யக்கூடியவராகவும் ஒரு குருக்கள் போன்ற ஒரு அந்தஸ்திலே உடையவராக இருக்கின்றார். அவன் இப்ராஹிம் நபிக்கு என்ன சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கும்? இதுதான் நம்ம கடவுள் என்று அந்த சிலைகளை குறித்து தான் அவங்களுடைய தந்தை பாடம் நடத்தியிருப்பார், தாய் சொல்லிக் கொடுத்திருப்பார். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அந்த சிலைகளை குறித்து சிந்திக்கின்றார். இந்த சிலைகளை, இந்த கற்சிலைகளை நம்முடைய தந்தை தானே செய்கிறாரே, கல்லை எடுத்து மண் எடுத்து களிமண்ணை எடுத்து நாம தானே நம்ம வீட்டை வச்சு செய்ய ஆரம்பிக்கிறோம். நாமே உருவாக்கிய ஒன்று நமக்கு எப்படி கடவுளாக இருக்க முடியும்? இதுக்கு நடக்கின்ற கால்கள் இருக்குதா? பிடிக்கின்ற கைகள் இருக்கின்றதா? பார்க்கின்ற கண்கள் இருக்கின்றதா? நன்மையோ தீமையோ தனக்குத்தானே இது செய்து கொள்ள இயலுமா என்றெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிந்திக்க ஆரம்பிக்கின்றார்கள். சிந்திக்க ஆரம்பித்து ஒரு விஷயத்தில் தெளிவடைந்து விடுகின்றார்கள். என்ன தெளிவடைகிறாங்க? இறைவன் ஒருத்தன் இருக்கிறான், ஆனா இதெல்லாம் கடவுள் இல்லை. ஒரு கல்லு கடவுளாக ஆக முடியாது, மண்ணு கடவுளாக ஆக முடியாது, மரம் கடவுளாக ஆக முடியாது, தாயத்து கடவுளாக ஆக முடியாது, தர்கா கடவுளாக ஆக முடியாது. எதெல்லாம் இந்த உலகத்துல படைப்பினங்களாக இருக்கின்றதோ அந்த படைப்பினங்கள் எதுவுமே கடவுளாக இருக்க முடியாது. மனிதன் எதையெல்லாம் படைத்துக் கொண்டிருக்கின்றானோ, எதெல்லாம் அவன் தன்னுடைய இரு கரங்களால் உருவாக்கினானோ அது எதுவுமே கடவுளாக இருக்காது என்று, இதெல்லாம் கடவுள், எது கடவுள் என்பதை கண்டறிவதற்கு முன்னால் இது கடவுள் இல்லைங்கிறத உறுதியாக கண்டுபிடிக்கிறார், கண்டறிகிறார், சிந்திக்கிறார், ஆய்வு செய்கிறார். மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனைங்க அது. இப்படி ஆன்மீக துறையில இன்றைக்கு யூத மதமாக இருந்தாலும், கிறிஸ்துவ மதமாக இருந்தாலும், இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் தலையில தூக்கி வைத்துக் கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டாடுகின்றார்கள் என்று சொன்னால் அதுக்கு என்ன காரணம்? உலகத்தினுடைய மக்கள் தொகை எடுத்துக்கொண்டால் இந்த 3 மதத்தை சேர்ந்தவர்கள் 80-90% பேர் இருப்பாங்க. யூதர்கள், கிறிஸ்துவர்கள், முஸ்லிம்கள். இவ்வளவு பேருமே சேர்ந்து ஒருவரை கொண்டாடுகின்றார்கள். அவர்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அவர்தான் ஆபிரகாம் என்று சொன்னால் அவர் செய்த சாதனையே இதான் சாதனை. என்ன சாதனை? காலம் காலமாக என்ன சொல்லப்பட்டு வருகின்றதோ, என்ன கேள்விப்படுகின்றோமோ, எது நம்முடைய தாய் தந்தையர்கள் பழக்க வழக்கமாக கொண்டு வந்தார்களோ, எது நம்முடைய மூதாதையர்கள் பாட்டி தாத்தா கொண்டு வந்தார்களோ, அந்த பழக்க வழக்கங்கள் கேள்விப்பட்டது, போனது, வந்தது எல்லாத்தையும் காலில் தூக்கி போட்டு மிதிச்சுட்டு மனிதனுக்கு இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய அறிவை கொண்டு சிந்திக்க வேண்டும் என்று பகுத்தறிவு பாசறையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்துக்கு அறிவித்தார்கள். இறைவன் ஒருவன் தான் இருக்கின்றான் என்ற சத்தியத்தை அவர்கள் விளங்கிய போது எல்லாம் தெரிஞ்சு போச்சு. இறைவன் ஒருத்தன் இருக்கிறான், இதெல்லாம் போலி, மனிதன் உருவாக்கிய படைக்கப்பட்டவை எதுவுமே கடவுள் இல்லை என்று அவர்கள் விளங்கிய நேரத்தில் அமைதியா வீட்டில் போய் உட்கார்ந்துட்டாங்களா? இல்ல. எந்த உண்மையை அவர்கள் உணர்ந்தார்களோ, விளங்கினார்களோ, நம்பினார்களோ அந்த கொள்கை பிரச்சாரத்தை மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் வைத்தார்கள். இதுல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்துல பெரிய முன்மாதிரி இருக்குங்க.
அல்லாஹ் தன்னுடைய உச்ச தோழனாக ஏற்றுக்கொண்டான் என்று சொன்னால் இதெல்லாம் கண்டென்ட் இருக்கு. ஒவ்வொன்றா நம்ம கவனமா பார்க்கணும். ஒரு இறைவனை நான் வணங்குகின்றேன் என்பதோட சிறப்பு முடிஞ்சில்ல. ஏற்றுக்கொண்ட கொள்கையை மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வைக்கின்றார்கள். வைத்தா என்ன நடக்கும்? ஒரு கொள்கையை ஏத்துக்கிட்டா என்ன நடக்கும்? கடும் எதிர்ப்புகளை சந்தித்தார்கள். எங்கிருந்த எதிர்ப்பு? வீட்டில இருந்த எதிர்ப்பு. தந்தை கல்லால அடித்து கொல்லுவேங்கிறார், வீட்டை விட்டு துரத்துவேங்கிறார். பரவாயில்ல, நான் சொல்றது சத்தியம், சத்தியத்திலே நான் உறுதியாக நிற்பேன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்றார்கள். வீட்டை விட்டு வெளியேறினார்கள். இளைய பருவத்தில் வீட்டை விட்டு வெளியேறினா என்ன நிலைமை? போகும்போது அவங்க அத்தா டூருக்கு போற மாதிரி கையில காசை கொடுத்து அனுப்பியிருப்பாரு. இல்ல, வீசின கையும் வெறுங்கையுமாக வீட்டை விட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளியேறினார்கள். எதுக்கடா வந்து என்று ஒரு கல்யாணத்தை முடிச்சுட்டு 4 பேரை போல நம்மளும் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடலாம் என்று நினைத்தார்களா? எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, சத்திய கொள்கை என்னது கொள்கையை மக்கள் மன்றத்தில் பிரச்சாரம் செய்தார்களா? பிரச்சாரம் செய்தார்கள். கடுமையான எதிர்ப்பு வருது. இவரை அழிக்க வேண்டும் என்று நெருப்பு குண்டத்தில் தூக்கி போட வேண்டும் என்ற சூழல் ஏற்பட்டது. போட்டுக்க, இதான் வாழ்க்கை. இறைவன் ஒருவன் இருக்கின்றான் என்பதை விளங்கிய பின்னால் அது எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் சரி, என்னுடைய பிரச்சார பணியை நான் விட உயிரை போனாலும் சரி, இந்த கொள்கை பிரச்சாரத்திலே நான் வாழ்ந்து செத்தாலும் பரவாயில்ல, சத்தியத்தை மக்கள் மன்றத்திலே சொல்லுவேன் என்று உறுதியாக நின்றாரே, அதுல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினை இருப்பதை நாம பார்க்கின்றோம். இது முதல் விஷயங்க. என்ன முதல் விஷயம்? இறைவனை, கடவுளை, அது எந்த மதத்தில் நாம பிறந்திருந்தாலும், முஸ்லிமாவே முஸ்லிமுடைய வீட்டில் நாம் பிறந்திருந்தாலும் கூட, எந்த ஒரு மதத்தை சார்ந்த குடும்பத்தில் பிறந்தாலும் கூட, நம்முடைய தாய் தகப்பன் பாட்டம் பூட்டனுடைய மார்க்கம் என்னவோ அதை நாம் பின்பற்றக்கூடாது, சிந்தித்துதான் கடவுளை நாம் அறிய வேண்டும் என்கின்ற ஒரு படிப்பினையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பெற முடிகின்றது. மட்டுமல்லாமல் கொண்ட கொள்கையில தானும் பின்பற்றி பிற மக்களுக்கும் சொல்ல வேண்டும். இது ஒரு விஷயங்க. இரண்டாவது என்ன? இறைவன் ஒருவன் இருக்கின்றான் என்று சொன்னால் இதை ஏற்றுக்கொண்ட பின்னால் அவனுக்கும் எனக்கும் என்ன தொடர்புன்னு யோசித்தார். வாழ்க்கை குறித்து ஆய்வு செய்கின்றார். இந்த வாழ்க்கை எதுக்கு? ஏன் பிறக்கிறோம், ஏன் சாகுறோம், செத்தப்புறம் என்ன ஆகுறோம், என் வாழ்க்கையில நான் என்ன செய்ய வேண்டும் என்றெல்லாம் யோசித்து ஆய்வு செய்து, என் வாழ்க்கையை நான் இறைவனுக்கு அர்ப்பணம் செய்கின்றேன், இறைவன் எதை எனக்கு கட்டளையிடுகின்றானோ அந்த கட்டளையின்படி என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்கின்றேன் என்று முடிவெடுக்கிறார். மனிதன் என்று சொன்னால் அவன் என்ன விரும்புகின்றானோ அதுபடிதானே ஒரு வாழ்க்கையை வாழுவான். அதுல தானே அவனுக்கு சந்தோஷம் இருக்கு. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன முடிவெடுக்கின்றார்கள்? நான் மனுஷன்தான், எனக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கு, எனக்குன்னு ஒரு அறிவு இருக்கு, எனக்குன்னு ஒரு யோசனை இருக்கு, எனக்குன்னு ஒரு சிந்தனை இருக்கு, அதெல்லாம் தூக்கி நான் குப்பையில போட்டுருவேன். என் இறைவன் எதை சொல்லுகின்றானோ அவனுடைய கட்டளைப்படி என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்வேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. கடவுளை ஏத்துக்கிறதுனா என்னங்கிறதுக்கான இலக்கணம் இந்த இடத்துல தான் இருக்கு. இதுல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இறைவா நீ கட்டளையிடு, உன் கட்டளைப்படி என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்கின்றேன் என்று வாழ்வியலை வாழ்ந்து காட்டுகின்றார். இதுதான் அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய உற்ற தோழனாக ஆக்குகின்றான் என்று சொன்னால் இந்த தன்மைதான். இன்னைக்கு நம்முடைய நிலைமை என்ன, எப்படி இருக்கு? ஏன் இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை வரலாறை நாம் பார்க்க வேண்டியிருக்கு? பல கட்டங்களாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம கேட்கிறோமே. வீட்டை விட்டு வெளியே வந்தாரு, சமுதாயத்துக்கு வந்தாரு, பிரச்சாரம் பண்ணாரு, நெருப்பு குண்டத்துல தூக்கி போட்டாங்க. அத்தோடு மட்டுமல்ல, மனைவி மக்களை பாலைவனத்தில் விட வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டான், அதையும் செய்தார். பிள்ளையா இருக்க வேண்டும் என்று, பலியிட வேண்டும் என்று, குர்பானி கொடுக்க வேண்டும் என்று இறைவன் கட்டளையிட்டான், அதையும் அவர் செய்வதற்கு தயாராக ஆனார்.
என்று இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை வரலாற்றை ஒவ்வொரு முஸ்லீமும் 100 முறை கேட்டிருப்போம். திரும்பி திரும்பி இந்த இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கை வரலாறு நீங்க சொல்றீங்களே, குறிப்பாக இந்த இடத்துல எங்கள்கிட்ட சொல்றீங்களே, எதுக்காக நீங்க இதெல்லாம் பேசுறீங்க? எங்களுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? இதை ஏற்கனவே நாங்க கேட்டிருக்கிறோம். இந்த பயான்லாம் புது தலைப்பா ஏதாவது இருந்தா, கேட்காத ஒரு விஷயமாக இருந்தால் பரவாயில்ல பேசலாம், இதெல்லாம் தெரிஞ்சது தானே பாய் என்று நாம் நினைத்தோம் என்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் தெரிஞ்சு வச்சிருப்போம். அதிலிருந்து பெறக்கூடிய படிப்பினை நாம் பெற்றோமா? நம்முடைய வாழ்க்கையில நாம் அமல்படுத்தினோமா? கேள்விக்குறி. ஏனென்று சொன்னால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், இந்த இப்ராஹிம் இடத்திலும் அவரோடு இருந்தவர்களிடத்திலும் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கின்றான். எந்த தூதரை அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் என்று சொல்லுகின்றானோ அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், இப்ராஹிம் இடத்துல உனக்கு முன்மாதிரி இருக்குங்கிறான். நாம எல்லாம் உலக தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களைத்தான் பின்பற்ற வேண்டும், அவரிடத்துல ரோல் மாடல் இருக்கு, முன்மாதிரி இருக்கு என்று சொன்னால் அப்ப பயான் கேட்டுட்டு போக முடியாது. நல்லா இருந்துச்சுங்க. இந்த வரலாறை நாம் கேட்பதற்குண்டான காரணம், நோக்கம் என்னவென்று சொன்னால், என்னுடைய வாழ்க்கையில நான் வாழ்றேன்ல, இந்த வாழ்க்கையில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி வாழ்ந்தார்களோ அது போல என்னுடைய வாழ்க்கையில நான் வாழ வேண்டும் என்று இறைவன் கட்டளை இடுகின்றான். இன்னைக்கு அப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்குதா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஒரு இறைவனை ஏற்றுக்கொண்டார்கள். நாம அந்த ஒரு இறைவனை ஏற்றுக்கொண்ட பின்னால் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டாங்கல்ல, அந்த மாதிரி நாம் கட்டுப்படுகின்றோமா? மீண்டும் மீண்டும் யோசிச்சு பாருங்க. பிறப்பு முதல் இறப்பு வரை நம்முடைய வாழ்க்கையை எடுத்துக்கங்களேன். ஒரு குழந்தை பிறந்தா பர்த்டே கொண்டாடுறாங்க, சந்தோஷமான விஷயம். 3 வருஷம் நேர்ந்து தவம் கிடந்தேன், குழந்தை இல்லைன்னா ஆடி போயிட்டேன், 4 வருஷம் கழிச்சு இந்த குழந்தை எனக்கு பிறந்தது, என் சந்தோஷத்தை நான் வெளிப்படுத்துவதற்காக ஹாப்பி பர்த்டே டு யூ என்று கேக் எடுத்து நாங்கள் ஸ்வீட்டை கொடுத்து மிட்டாய் கொடுத்து நாங்கள் கொண்டாடுறோம் என்று சமுதாயத்தில் பலர் பர்த்டே கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். ஒரு இஸ்லாமியன், ஒரு முஸ்லிம், ஒரு இறைவனை ஏற்றுக்கொண்டவன், இறை தூதரை தன்னுடைய வாழ்க்கையினுடைய வழிகாட்டுதலாக ஏற்றுக்கொண்டவன் ஒரு பர்த்டே கொண்டாடுகின்றான் என்று சொன்னால் அவனுக்கு இஸ்லாம் என்ன சொல்லுது, என்ன கட்டளையிடுகின்றது? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யார் மாற்று மத கலாச்சாரத்தை பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் என்னை சேர்ந்தவர்கள் அல்ல. சொல்லிட்டு போ, எனக்கு என்ன, அதான் இருக்கட்டும்பா, நான் இல்லை நான் சொன்னேன், மார்க்கம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் அல்லாஹ்வை ஏத்துக்கிட்டேன், தூதரை ஏத்துக்கிட்டேன், மறுமையை ஏத்துக்கிட்டேன், என் புள்ள சந்தோஷத்துக்காக அதை செய்கிறேன் என்று பர்த்டே கொண்டாடுகின்றார்கள். புனித நீராட்டு விழா என்று, மஞ்சள் நீராட்டு விழா என்று எப்படி பிற மத சமுதாயத்தில் செய்வார்களோ அதை போல வயசுக்கு வந்தா பெண்களுக்கு இஸ்லாமிய சமுதாயத்தில் சடங்கு செய்கின்றார்கள். திருமணத்தை பத்தி பேசினாங்க. அனைத்து காரியங்களுமே அதுல பாத்தீங்கன்னாக்கா அனாச்சாரங்கள் நிறைந்திருக்கிறத பார்க்கிறோம். சுன்னத்து செய்யறதுல இருந்து, கல்யாணம் பண்றதுல இருந்து, ஒரு கடை வைக்கிறத பார்த்தாக்க அந்த கடையில பாத்தீங்கன்னு சொன்னா நல்லா ஏமாத்தி பித்தலாட்டம் பண்ணி பொய் பேசி ஒருத்தர் வியாபாரம் பண்ணா நல்லா திறமையா வியாபாரம் பண்ணுவாருப்பா என்று வியாபாரத்துல நேர்மையற்ற நிறைய பார்க்கிறோம். வட்டிக்கு சர்வசாதாரணமா வாங்கி அந்த பிசினஸ் பண்றதை பார்க்கிறோம். கஷ்டமா துன்பமா துயரமா வந்துருச்சுனாக்க போதை நோக்கி போகக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். மனசை ஆத்திக்க முடியலங்க, ரொம்ப சிரமமா இருக்கு, வேற வழி இல்லை, அதனால ஒரு கட்டிங் போட்டா படுத்தா தூக்கம் வருது என்றதுக்கு 1008 வியக்கானங்கள் சொல்லிவிட்டு போதையின் பக்கம் செல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இது எல்லாத்தையுமே இஸ்லாம் என்ன செய்து டோட்டலாக தடை செய்கின்றது. பிறப்பு முதல் இறப்பு வரை எடுத்துக்கொண்டால் 1000 கட்டளைகள் இருக்கின்றது. இந்த கட்டளைகள் எல்லாவற்றையும் இஸ்லாமிய சமுதாயம் தன்னுடைய வாழ்க்கையில கடைபிடிக்கின்றதா? பெற்றோர்களை கண்ணியமாக நடத்த வேண்டும் என்று திருக்குர்ஆன் போதிக்கின்றது. இன்றைக்கு இஸ்லாமிய இளைஞர்களை போய் பாருங்க, அவன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலே ஃபிரௌனை பார்த்த மாதிரி அவனை பார்க்கறாங்க. அம்மாடி இவனை எப்படா சமாளிக்கிறது என்று தாய் தகப்பனுடைய குடல்லாம் பதறக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இளைஞர்களுடைய நிலை செல்லுகின்றதா இல்லையா? கட்டுப்பட மறுக்கிறான்.
தாய்க்கு மரியாதையே இல்லைங்க வீடுகள்ல. நீங்க போய் பாருங்க, நீங்க எந்த யார் வீட்டும் சொல்ல மாட்டாங்க. சொன்னா நம்ம பிள்ளைக்கு பேர் கெட்டு போயிருமே என்று வெளியே சொல்றது கிடையாது. கண்ணியமாக நடத்துகின்றார்களா? இல்ல, கண்ணியமாக நடத்த வேண்டும் என்ற கட்டளை இருக்கின்றது. சூதாட்டத்தில் இருந்து, போதையில இருந்து, வட்டியில இருந்து, வரதட்சணையில இருந்து, பர்த்டே கொண்டாட்டத்தில இருந்து, பொய் சொல்லி வியாபாரம் பண்ணுவதில இருந்து, பாத்தியா ஓதுவதிலிருந்து, தர்காவுக்கு போறதிலிருந்து, ஷிர்கான அனாச்சாரமான காரியங்களை செய்வதில இருந்து, இணை வைப்பில இருந்து, ஏராளமான கட்டளைகள் எதுவெல்லாம் மார்க்கம் என்ற பெயரால் சொல்லப்பட்டிருக்கின்றதோ அனைத்து கட்டளைகளையுமே காலில் தூக்கி போட்டு மிதிச்சுட்டு, நான் அல்லாஹ் ஒருத்தனை வணங்குறேன், நான் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டேன், நான் மறுமையை ஏற்றுக்கொண்டேன், முஹம்மது நபி தான் அல்லாஹ்வுடைய தூதர், திருக்குர்ஆன் தான் என்னுடைய வேதம் என்று சொன்னால் இது நகைப்புக்குரியதா இருக்குதா இல்லையா? நீங்க சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ் என்ன நமக்கு கட்டளை இடுறான்? இந்த இப்ராஹிம் இடத்துல உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்குன்னு சொல்றானே, ஏன் சொல்றான்? அவருடைய வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை அல்லாஹ் என்ன செய்யறான்? விரும்புறான். அதனால தானே உற்ற தோழன் சொல்றான், தன்னுடைய நேசன் சொன்னானே. அன்பான சகோதரர்களே, நீங்க சிந்திச்சு பாருங்க, இறைவன் ஒவ்வொருவரையும் நேசிக்க வேண்டும் என்று நாம விரும்புறோமா இல்லையா? என்னை படைத்த இறைவன், அவன் என்னை நேசிக்க வேண்டும், என் மீது அன்பு கொள்ள வேண்டும், அவனுடைய கடைக்கண் பார்வை என் மீது பட்டுவிட வேண்டும், அவனுடைய கருணையால் நான் என் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு நான் சொர்க்கத்துக்குள்ள நுழைந்து விட வேண்டும் என்று ஒவ்வொருத்தருமே விரும்புகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில டிராவல்ல எவ்வளோ இறைவனுடைய கட்டளைகளை மீறிடணும். ஒருத்தர் தொழுகையாளியா இருப்பாருங்க, பள்ளிவாசலுக்கு வருவார், 5 வேளை தொழுகை விட மாட்டார், கரெக்டா தொழுவார். ஆனால் அவருடைய சகோதரியுடைய சொத்து விஷயத்துல கராரா இருப்பார், தரமாட்டேன் நிற்பார். குரான் வசனம் இருக்குங்க, எடுத்து காட்டுங்க, ஓயா எங்களுக்கு தெரியாத குரானா அப்படிம்பார். மார்க்கத்திலே ஒன்றை ஏற்றுக்கொண்டு ஒன்றை நிராகரிப்பார், மனோ இச்சையை பின்பற்றுவார். இங்க எங்க குரான் எங்க வந்துச்சு? இறை நேசம் எங்க வந்துச்சு? இறைவனுடைய நெருக்கம் எங்க வந்துச்சு? இதுதான் இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாய மக்களுடைய நடைமுறையாக இருக்கும் என்று சொன்னால், அன்பார்ந்த சகோதரர் நீங்க யோசிச்சு பாருங்க, அப்ப எப்படி இறைவனுடைய நேசத்தை நாம பெற முடியும்? அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை தன்னுடைய சிந்தனையால் யோசித்து ஒரு இறைவனை ஏற்றுக்கொண்ட பின்னால் கட்டுப்பட முடிந்தது என்று சொன்னால் அதுக்கு என்ன காரணம்? அந்த காரணத்தை நாமும் தெரிந்து கொண்டோம் வைங்களேன், நமக்கும் கட்டுப்படுறது இலகுவாயிரும். அதை தெரிஞ்சுக்கிறது தான் இந்த தலைப்பினுடைய நோக்கங்க. இப்போ பேசுன எல்லா விஷயமே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான். அவங்க என்ன பண்ணாங்க, இப்படி யோசிச்சாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதே பாணிய அதே விஷயத்தை நாம யோசித்தால், நாம சிந்தித்தால் நம்மாலும் இறைவனுக்கு கட்டுப்பட முடியும். கண்டிப்பாக முடியாத ஒண்ணா இறைவன் சொல்லுவானாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அந்த மாதிரி நம்மளால வாழ முடியும், அதை நோக்கி போக முடியும், அந்த அழகிய முன்மாறி இப்படி செயல்பட முடியும் என்று சொன்னால் தானே அல்லாஹ் இதை சொல்லுவான். அவன் என்ன இருக்கு அதுல என்று நான் பார்த்தோம் என்று சொன்னால், முதலில நல்ல கவனமா பாருங்க, தன்னுடைய அறிவை கொண்டு முதல்ல இறைவனை தேர்ந்தெடுத்தார்கள். தேர்ந்தெடுத்த பின்னால் ஒரு முடிவு எடுக்கின்றார்கள். என்ன முடிவு? சிந்தித்து ஆய்வு செய்து பல விதங்களிலே யோசித்து இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்று ஏற்றுக்கொண்ட பின்னால் வாழ்வில் என்று வரக்கூடிய விஷயத்தில சிந்தனைக்கே வேலை இல்லைங்க. சமீனா ஆத்தானா, கேட்டோம் கட்டுப்பட்டோம். இறைவன் எதை கட்டளையிடுகின்றானோ அந்த கட்டளைக்கு நான் அப்படியே கட்டுப்பட்டுருவேன். விளைவுகளை பத்தி நான் யோசிக்கவே மாட்டேன், அது தேவையில்லாத ஒண்ணு. படைத்தவன் பாதுகாப்பான், என் இறைவன் அளவற்ற அருளாளனாக இருக்கின்றான், அவன் எல்லாவற்றுக்கும் மீது நேசமுடையவனாக இருக்கின்றான், வல்லமை உடையவனாக இருக்கின்றான், குன் ஆகுன ஆகக்கூடிய அளவுக்கு வல்லமை மிக்கவனாக இருக்கின்றான் என்ற ஒரு விஷயத்தில அந்த இறைவனை தெரிந்து கொள்ள வேண்டிய முறைப்படி தெரிந்து கொண்ட காரணத்தினால் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்றாங்க, அனைத்து கட்டளைகளுக்கும் கட்டுப்பட தயாரானார்கள்.
விளைவை பத்தி யோசிக்கல. அதனால தான் என்ன பண்றாங்க, மனைவியை கொண்டு போய் பாலைவனத்துல விட வேண்டும் என்ற ஒரு கட்டளை வந்த பின்னால் நீங்க எப்படி யோசிப்பீங்க, நான் எப்படி யோசிப்பேன்? அது எப்படிங்க, பாலைவனத்துல விட்டா கொண்டாடி கூட செத்துற மாட்டாங்களா? இது இறை கட்டளை தானேங்க, இறை கட்டளை தானே. இந்த இறை கட்டளை வந்த உடனே நீங்க நானும் சகல மனிதர்களும் எப்படி யோசிப்பாங்க? எங்க தண்ணி இல்லாத ஒரு பாலைவனத்துல கொண்டு போய் விட்டா அவங்க செத்துருவாங்களே, அங்க நிழல் இல்லையே, அங்க தண்ணி இல்லையே, சோறு இல்லையே, அங்க தங்குறதுக்கு வீடு இல்லையே, இது சாத்தியம் இல்லையே, சாகடிக்கிறதுக்கு நான் விரும்புவேனா என் பிள்ளைய, என் பொண்டாட்டியை நானே சாப்பிடுறதுக்கு கொண்டு போய் விடுவேனா என்றெல்லாம் மனிதன் யோசிப்பான். ஷைத்தான் பலவிதமான குழப்பங்களை போடுவான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதை பத்தி யோசிக்கவே இல்லை. இறைவா நீ கட்டளை இருக்கியா, நான் கொண்டு போய் விடுறேன். ஏன், நீ தான் பாதுகாக்கிற, நானா பாதுகாக்கிறேன்? எல்லா விதமான உயிர் ஜீவராசிகளையும் நீ தான் பாதுகாத்து கொண்டிருக்கின்றாய் என்று சொன்னால் பாலைவனத்தில் நீ எனக்கு தான் பாதுகாக்க கஷ்டம். பாலைவனத்தில் தனி ஒரு பெண்ணாக ஒரு குழந்தையாக அவர்களை பாதுகாத்துக் கொள்வது கஷ்டம்தான். ஆனால் நீ பாதுகாப்பாய் என்ற நம்பிக்கையில உன் கட்டளைக்கு நான் கட்டுப்படுகின்றேன். யோசனைக்கே வேலை இல்லை. இந்த ஃபார்முலாவை, இந்த ஒரு சிந்தனையை, இந்த ஒரு விஷயத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம கடைபிடிக்கிறோமா? இல்ல. இப்ப வரதட்சணை பத்தி பேசுனாங்கல்ல, எல்லா பயானையும் கேட்டிருப்பாங்க, எல்லாமே ரொம்ப தெளிவா புரிஞ்சிருக்கும். என்னருமே உருது பேசக்கூடிய சகோதரர்களாக இருந்தாலும் சரி, தமிழ் பேசக்கூடிய சகோதரர்களாக இருந்தாலும் சரி, இந்த இடத்திலே இதே தாதேஷா மக்கான் பகுதியில 100 நாள் தொடர்ச்சியாக நாங்கள் வரதட்சணை பத்தி பேசுறோம் என்று 100 நாள் நாம இதே பயானம் பண்ணாலும் கூட 101வது நாள் என்ன செய்வாங்க, அதே வரதட்சணை கல்யாணத்தை தான் போய் பண்ண போறாங்க. ஏன் தெரியுமா? அவங்க கிட்ட பல கேள்வி வச்சிருக்காங்க. என்ன கேள்வி? பாய், என் பொண்ணுக்கு நான் வரதட்சணை வாங்காம கல்யாணம் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன், மாப்பிள்ளை ரெடியா? நீங்க கல்யாணம் பண்ணிப்பீங்களா? வரதட்சணை அவன் கேட்கிறான் பாய், நான் என்ன பண்றது என்று கேள்வியை முன்வைக்கிறாங்க. வரவெல்லாம் 5 லட்சம் தரியா 10 லட்சம் தரியான்னு கேட்கிறானே, என்கிட்ட காசு இல்ல, நானும் வரதட்சணை கொடுக்காம என் பெண்ணை திருமணம் முடிச்சு தர வேண்டும் என்றுதான் விரும்புகின்றேன். ஆனா இந்த காலத்துல அதெல்லாம் நடக்குமா? இப்பவே என் பொண்ணுக்கு 24 வயசு ஆயிடுச்சு. உங்க பயானை கேட்டு கேட்டுதான் நான் வரதட்சணை கொடுக்க மாட்டேன் என்ற உறுதியோடு நின்றுதான் கல்யாணம் முடிக்காம வச்சிருந்தேன். ஆனா எவனுமே வரல, அதனால வரதட்சணை கொடுத்து நான் கல்யாணம் பண்ணிட்டேன். நீங்க சொல்றதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியப்படாது, வெறும் பயான் பண்ணலாமே, அந்த கஷ்டம் உங்களுக்கு வந்தா தெரியும் என்றெல்லாம் பல வாதங்களை எடுத்து முன்வைக்கிறான். ஏன்பா வட்டிக்கு வாங்குற? நான் என்னமோ வட்டிக்கு வாங்குறதுக்கு பெரிய ஆவலா போய் வட்டிக்கு வாங்குற மாதிரி பயான் பண்ணீங்களே பாய். ஊரை சுத்தி கடன் கேட்டேன், கடன் கூட வேண்டாம்பா, கைமாத்தா கொடு, நான் வட்டியே எனக்கு வேண்டாம், நான் என்ன செய்யறேன், ஒரு 3 மாசம் எனக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுப்பா, திருப்பி கொடுத்துறேன் என்று யார்கிட்ட கேட்டு பார்த்தேன், யாருமே தரலையே. கடனே நீங்க தர மாட்டேன் என்று சொன்ன காரணத்தினால் வேற வழி இல்லாம நான் வட்டியில போய் விழுந்தேன். ஏன் கடனாச்சு? கொரோனா வந்துச்சு, 2 வருஷம் மூடி போட்டு வாடகை கொடுத்தா கடன் ஆகாம என்ன பாய் செய்யும்? 2 வருஷத்துக்கு நான் தாங்கிப்பேன், என் புள்ள குட்டிகளை வளர்க்கணுமே, சோறு போடணுமே. மாசத்துக்கு 10,000 கடன் வாங்கினா கூட 2 வருஷத்துல 2,40,000 கடன் ஆகாதா? நான் கூத்தடிச்சனா, கூத்தியா கிட்ட போனா, கும்மால அடிச்சனா, சாராயம் குடிச்சனா? ஒன்னும் பண்ணல பாய். கொரோனான்னு ஒன்று வந்துச்சு, 2 லட்சம் ரூபாய் கடனாளி ஆயிட்டேன். அந்த கடனை அடைக்க முடியாம தான் இன்னைக்கு நான் வட்டிக்கு வாங்கியிருக்கேன். வட்டிக்கு வாங்கக்கூடாதுன்னு எனக்கும் தெரியும். ஆனா என் சூழல் என்ன? வரதட்சணை கொடுக்கின்றவர்கள் வாங்கின்றவர்களும் காரணத்தை சொல்லுகின்றார்கள், வட்டிக்கு வாங்குகின்றவர்களும் காரணத்தை சொல்லுகின்றார்கள். தாயத்து கட்டுறாங்களே கையில, அவங்களும் காரணத்தை சொல்றாங்க. நீங்க அல்லா அல்லான்னு சொன்னீங்கன்னா அல்லாட்ட கேட்டு பார்த்தோம்,
உன்னையும் குழந்தைக்கு உடம்பு சரியாகலையே, ஒரு வருஷம் பள்ளிவாசல் வந்து சொல்லுதான் பாய், சரியாகல, அந்த தர்கால போகணும், அந்த தர்கால இருந்து உங்களுக்கு ஒரு தாயத்தை கொடுத்தாங்க, அதை கெட்டணும், இன்னைக்கு எல்லாம் சரியா போயிடுச்சு, நாங்க அல்லாஹ் தான் நம்பணும், அல்லாஹ்ட்ட தான் கேட்டோம், ஆனா குணமாவல, அதனால தாயத்தை போய் நாங்க கெட்டணும், இப்ப சரியாயிடுச்சு. என் குழந்தைய குடிக்க துடிக்க நான் சாகிறத என் கண்ணு முன்னாடி பார்ப்பனா, அல்லது தாயத்து கட்டினாலும் பரவாயில்ல என்று குழந்தைய உயிர் படைக்கிறத நான் பார்ப்பனா? பல முயற்சிகள் எடுத்தேன், தாயத்து கட்டினா சரியா போயிடுச்சு பாய் என்று தாயத்து கற்றவர்கள் ஒரு கதையை வைத்திருப்பார்கள். இப்படி ஒவ்வொருத்தருமே ஒரு கதையை வச்சிருக்கிறாங்கல்ல, அவங்களுக்குலாம் என்ன பதில் சொல்றது? அவனவனுக்குள்ள பல கேள்விகளை வச்சிருக்கிறானே, அந்த கேள்விக்கெல்லாம் என்ன பதில் சொல்றது? அந்த கேள்விகள் அனைத்துக்கும் பதிலைத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு மனிதனாக இருந்து, சாமானிய ஒரு மனிதனாக இருந்தால், இறை கட்டளைகள் வரக்கூடிய நேரத்திலே அவன் ஜில்ஜிலாக்கு உள்ளாகுவான், உழுக்கப்படுவான், மண்டை மூலன குழம்பி போகும், பைத்தியம் பிடிக்கின்ற நிலைமைக்கு ஒரு மனிதனை ஷைத்தான் கொண்டு போகுவான். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்ய வேண்டும் என்பதற்காக பல்வேறு விதமான நெருக்கடிகளை கொண்டு வந்து வைப்பான். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். என்ன உறுதி? படைத்தவன் பாதுகாப்பான். அல்லாஹ் உன்னை சொல்லிவிட்டான் என்று சொன்னால், நான் என் பிள்ளையை நேசிப்பதை விட, என் மனைவியை நான் நேசிப்பதை விட, எங்கள் அனைவரையும் என்னுடைய இறைவன் நேசிக்கின்றான். அவன் ஆகு என்றால் ஆகிவிடும், அவன் தானப்பா எல்லாத்தையும் செய்து கொண்டிருக்கின்றான், அனைத்து பொருட்கள் மீதும் பேராற்றலுடையவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் மீது கொண்டிருந்த அந்த உறுதி, அல்லாஹ்வுடைய கட்டளை செய்வதற்குண்டான திராணியை, உறுதிப்பாட்டை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தந்தது. நாம என்ன பார்க்கிறோம்? வெயிட் பண்ணுவேன், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்ப்பேன், வரதட்சணை வாங்கக்கூடாதுதான், வரதட்சணை கொடுக்கக்கூடாதுதான், நான் ஒரு வருஷம் வெயிட் பண்ணி பார்ப்பேன். நீலாம் சொல்ற, ஏதோ மேடை போட்டு பேசுறீங்க, தௌஹீத் ஜமாத்துல கேட்கறதுலாம் நல்லா தான் இருக்கு, சொல்றதெல்லாம் நியாயமா தான் இருக்குது, குர்ஆன் வசனம் தான் சொல்றீங்க, ஹதீஸ் தான் சொல்றீங்க, அல்லாஹ்வுடைய பேரை தான் சொல்றீங்க, நல்லா தான் எளிமையா முடிக்கணுங்கிறீங்க, எல்லாமே சரிதான் பாய், நான் ஒரு வருஷம் வெயிட் பண்ணி பார்க்குறேன், நடக்கலைன்னா நான் வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்ணிடுவேன், நடக்கலைன்னா இப்போ நான் வந்து என்ன செய்வேன், 4 கல்யாணத்துக்கு நான் ஆடம்பர கல்யாணத்துக்கு போனாதான் என் வீட்டில் இருக்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்கும். நீ சொல்ற பயான கேட்டுக்கு நான் பாட்டு எந்த மண்டபத்துக்கு கல்யாணத்துக்கு போகாம இருந்தா என் பொண்ணை யார் வந்து கட்டுவா? சரிப்பா, ஒரு பேச்சுக்கு வந்த 2 வருஷம் வெயிட் பண்றோம்பா. நம்ம என்ன செய்யறோம்? இப்ப இறைவனுடைய கட்டளைக்கு ஒரு கால நிர்ணயத்தை வைக்கின்றோம். இவ்வளவுதான் பொறுமையா இருக்கு. 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம் ஒரு கணக்கு வச்சுப்பேன். அதுக்கு மேலாம் எனக்கு பொறுமையா இருக்க முடியாது. அல்லாஹ் வச்சு என்னவாச்சு, என் வாழ்க்கையை நான் தான் தீர்மானிக்கணும். இந்த நிலைமை இருந்தா இறைவனுடைய உதவி வருமா? ஒரு மண்ணும் வராது. நீ இறைவனை நம்ப வேண்டிய விதத்துல நம்பலையே, அந்த யக்கீன் இல்லையே, உறுதி இல்லையே. எங்க நெருப்புல தூக்கி போடும் போது உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஜீவராசியாக இருந்தாலும் பதட்டம் கொள்ளும். சாதாரண ஒரு ஈ எறும்பு கூட நெருப்பை பார்த்தா பயப்படும். ஆனால் நெருப்பை பார்த்த நேரத்திலே கூட ஹஸ்பனல்லாஹ் நிஅமல் வக்கீல் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் ஒரே காரணம் என்ன தெரியுமா? நெருப்பு என்னடா பெரிய நெருப்பு, அந்த நெருப்புக்கே அந்த சக்தியை கொடுத்தவன் என்னுடைய இறைவன் தான். நெருப்பு சுடுன்ற ஒரு தன்மை இருக்குதே, தண்ணீரா இருந்தா அது குளிரா இருக்கணும் ஒரு தன்மை இருக்குது. இந்த தன்மைகள்லாம் எப்படி வந்துச்சு? அதுக்கு ஒவ்வொன்றையும் படைத்து அதற்கான வழியை காட்டியவன் என்னுடைய இறைவன். அந்த இறைவன் நாடுனா என்ன வேணாலும் செய்வான் என்ற உறுதிப்பாடோட இருந்தார்களே, அந்த உறுதிக்கு கிடைச்ச பரிசுதான் அந்த நரகத்தை இறைவன், அந்த நெருப்பை இறைவன் குளிதரக்கூடியதாக ஆக்கினான். அந்த இறைவன் இப்ப இருக்கிறானா இல்லையா அதை சொல்லுங்க. அதே இறைவன், எந்த இறைவன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நெருப்பை குளிர் தரக்கூடியதாக ஆக்கினானோ, எந்த இறைவன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கடலை பிளந்து காப்பாற்றினானோ, எந்த இறைவன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி மக்களை பாலைவனத்தில்
பொருந்தவே இல்லையே. கடல் எப்படிங்க பொழக்கும்? நான் கேட்கிறேன், உல்டாவா கேட்கிறேங்க உங்கள்கிட்ட. ஏங்க, இறைவனுடைய கட்டளைப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போனார்களா அல்லது அவங்க விருப்பத்துக்கு போனார்களா? இறைவனுடைய கட்டளைப்படி போகக்கூடிய நேரத்தில் இறை அடியார்களுக்கு இறைவனுடைய உதவி வந்தது. அந்த உதவி அறிவுபூர்வமாக லாஜிக்கா யோசிச்சா பொருந்துற மாதிரி இருக்குதா, புரியுற மாதிரி இருக்குதா? கடலை பிளந்தது நம்புறோம் ஒரு பக்கம். மூசா நபிக்கு கடல் பிளந்ததா என்று உங்கள்கிட்ட கேட்டா ஆமா குர்ஆன்ல இருக்கு, நாங்க நம்புறோம். இப்ராஹிம் நபியை தூக்கி போடக்கூடிய நேரத்தில் நெருப்பு குளிர் தரக்கூடியதா ஆச்சா பாய் அப்படின்னு கேட்டா ஆமா குர்ஆன்ல இருக்கு, நாங்க நம்புறோம். பாலைவனத்துல இப்ராஹிம் நபியுடைய மனைவி குழந்தைகள் தன்னந்தனியாக விடப்பட்ட நேரத்தில் அவர்களை இறைவன் பாதுகாத்தானா? ஆமா பாதுகாத்தான், நாங்க நம்புறோம். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில இறைவனுடைய கட்டளையை ஏற்று நான் வரதட்சணை கொடுக்கவும் மாட்டேன், வாங்கவும் மாட்டேன் என்று நான் உறுதியாக இருந்தால் என்னுடைய இறைவன் என்னை கைவிட்டுருவான் என்று சொல்ல வரோமா? நான் ஊரெல்லாம் கடன் கேட்டு போனேன், ஊரெல்லாம் தர்மம் கேட்டு பிச்சை எடுத்தேன், யாருமே தரல, அதனால் நான் வட்டிக்கு வாங்க போனேன்னு காரணம் சொல்றோமே, கடன் கிடைக்கல, தர்மம் கிடைக்கல என்று சொன்னால் சாகர நிலைமைக்கு இறைவன் விட்டுருவானா? இறைவனுடைய உதவி வராதா? சோதனைக்கு பின்னால் தானே இறைவனுடைய உதவியே வரும். அப்ப நமக்கு அதுல உறுதிப்பாடு இல்லை. ஆனா யார்கிட்ட அந்த உறுதிப்பாடு இருந்துச்சு? அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் இடத்துல இருந்த உறுதிப்பாட்டை நமக்கு மேற்கோள் காட்டுறான். இந்த பள்ளிவாசலுக்கு போனேன், அல்லாஹ்ட்ட கேட்டேன், தஹஜ்ஜுத் தொழுது, எனக்கு நோய் குணமாகல, வெயிட் பண்ணி பார்த்தேன், 6 மாசம் வெயிட் பண்ணேன், 1 வருஷம் வெயிட் பண்ணேன், நான் தர்கால போய் தாயத்து போட்டேன்னு சொன்னேன். சோதிக்கத்தான் செய்வான் இறைவன். தர்கால போய் தாயத்து போட்டாக்கா எல்லா நோயும் சரியாயிருமா? அந்த மந்திரிச்சு கொடுக்கிறாரு, அவருக்கு உடம்பு சரியில்லைனால அவரே ஆஸ்பத்திரிக்கு தானே போறாரு. அப்ப குருவி உட்கார பணம்பலம் உளுந்த கதையாக 100 பேர்ல 2 பேருக்கு போகக்கூடிய நேரத்தில் ஒரு நிகழ்வு நடந்து விட்டால் அதை வைத்துக் கொண்டே என்ன செய்யறாங்க? தர்காவுக்கு போனா அவருக்கு சரியாயிடுச்சுங்க, குழந்தைக்கு, உங்களுக்கு சரியாயிரும் என்ற நிலைமையை நோக்கி ஒருவன் ஈமானே இழந்துவிட்டு போகின்றான் என்று சொன்னால் அப்ப அதுல உறுதிப்பாடு இல்லை. அப்ப நம்மிடத்துல உறுதி வர வேண்டும் என்று சொன்னால் முதல்ல அந்த நம்பிக்கையில தெளிவா இருக்கும். சிந்திக்கிறது, யோசிக்கிறது எந்த விஷயத்துல? இறைவனை ஏற்றுக்கொள்கின்ற வரையில தாங்க சிந்தனை, யோசனை, ஆய்வுகள் எல்லாமே. ஏற்றுக்கொண்ட பின்னாடி கேட்டோம், கட்டுப்பட்டோம். செய்யக்கூடாதா? செய்ய மாட்டேன். வட்டிக்கு வாங்கக்கூடாதா? வாங்க மாட்டேன். பர்த்டே கொண்டாடக்கூடாதா? கொண்டாட மாட்டேன். கழுத்துக்கே கத்தி வந்தாலும் சரி, சாகர நிலைமை வந்தாலும் சரி, கல்லால இருந்து கொண்டாலும் சரி, வியாபாரத்தை விட்டு விட்டு தெருவில் வரக்கூடிய நிலைமை வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய இன்னல்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் வந்தாலும் கூட படைத்தவன் என்னை பாதுகாப்பான் என்ற மன உறுதியோடு நாம் இருப்போம் என்று சொன்னால் நபிமார்களுக்கு எப்படி இறைவன் உதவினானோ அது போன்று நமக்கும் உதவுவான். அப்படியாப்பட்ட உறுதியான நம்பிக்கையுடைய அடியார்களைத்தான் இறைவன் நேசிக்கின்றான் என்பதை நாம் புரிந்து கொண்டு விளங்கிக் கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில நாம் பெறக்கூடிய இந்த படிப்பினைகளை புரிந்து அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிதுவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.